வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஒரு 1000 ரூபாய்க்கு நான் 3 நாளா அலையறேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த டிரைவர் நாய் கிட்ட சொல்லி அனுப்புன, அவனையும் காணோம். நீ கேட்ட 1000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். 1000 ரூபாய் வாங்குறத பத்தி இல்ல, திருப்பி உடனே கேட்டா என்னால தர முடியாது. நீங்க திருப்பியே கொடுக்க வேண்டாம், இது உங்களுக்கு ஃப்ரீ. பொண்டாட்டியை கண்ட்ரோலில் வைப்பது எப்படி? உங்கள் தகுதிக்கு மீறி நெட்டில் சர்ச் செய்யாதீர்கள். பூ இருக்கா? இருக்கு. வண்டி இருக்கா? இருக்கு. பூக்குள்ள வண்டி ஏன் போது? ஏன் போது தெரியாதா? தெரியாது. சக்கரை இருக்கா? இருக்கு. இரும்பு இருக்கா? இருக்கு. சக்கரைக்குள்ள எறும்பு ஏன் போது தெரியுமா? அப்ப தெரியாது. பெரிய காளமாடு இருக்கா? இருக்கு. பெரிய பசு மாடு இருக்கா? இருக்கு. அப்ப சின்ன குட்டி குட்டி எப்படி வந்துச்சு? அதானே, எப்படி வந்துச்சு? அதுவும் தெரியாதா? தெரியாது. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கா. மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுவா மாமா, எனக்கு கை வலிக்குது, வயிறு வலிக்குது. அதுக்காக தான் நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ஐயோ கோச்சு. சித்தி, பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சித்தி. ஏண்டி? அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? நேத்து நான் காட்டுக்குள்ள போனேன்டா, அப்போ ஒரு சிங்கம் என் பக்கத்துல வந்துச்சு. ஐயோ கடிச்சிருக்குமாடா, அதுக்கெல்லாம் பயப்படல. நானு தூண்டு எச்சி துப்புனேன், ஓடியா போயிடுச்சு. ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் வித்தியாசம் தெரியுமா? ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம். ஒரு பொண்ணு பொங்கல் கொடுத்தா அது ஜனவரி 14, அதே பொண்ணு அல்வா கொடுத்தா அது பிப்ரவரி 14. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு, தெரியாவாயா? பின்னட்டும் பின்னட்டும். கடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தான் அதிர்ச்சியில அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன? என் உடம்புல பேன் இருந்தா நான் கஷ்டப்படுவேன், உன் கையில போன் இருந்தா உன் புருஷன் கஷ்டப்படுவாங்க. இங்க பாரு, கரியாளன் கல்லணை கட்டினான் என்பது வந்து கடந்த காலம். அது மாதிரி ஒவ்வொரு காலம் சொல்வேன். இப்ப சூரியன் மேற்கில் மறைகிறான், இது என்ன காலம்? இது சாயங்காலம். கும்பகர்ணன் மாதக்கணக்கில் தூங்கினான், இது என்ன காலம்? இது கொசுவே இல்லாத காலம். கடவுளே, ஒரு 8 கோடி இல்லனா 10 கோடி கொடுங்க கடவுளே, நான் மேல வந்ததும் திருப்பி கொடுத்துறேன். காசு ரெடியா இருக்கு, மேல வந்து வாங்கிக்கோ. ஏய், உன் பேர் என்ன? நெக்ஸ்ட் டைம் ஏன்னு கூப்பிட வேணாம்ல, அதுக்கு தான். ஹேமா. ஹேமா டிசால்சா. ஹேமா கசமுசாவா? டிசால்சா. உன் பேர் என்ன? தமிழ். அப்பா பேர் என்ன? இங்கிலீஷா? அக்கா 2 முட்டை வேணும், என்ன விலை? 30 ரூபாப்பா. 30 ரூபாயா? கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. 2 நாட்டுக்கோழி முட்டை 30 ரூபா. இந்தாப்பா. படா படா, அவ சொல்லி கொடுத்துட்டால. வீட்ல உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா என்ன பத்தி மட்டும் திட்டுங்க, எதுக்கு எங்க அம்மா அப்பா பத்தி பேசுறீங்க? வீட்ல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா அதையவா திட்டுறோம்? கம்பெனிக்காரனை தான் திட்டுறோம். அந்த மாதிரி தான் போடி. என்ன எந்த ஊருங்க நீங்க? சொந்த ஊர் தருமபுரி. கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு டைம் ஆகி போச்சு. எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க. தெரியாம நடந்திருக்காது.